சினிமா அண்ட் டெலிவிஷனில் வர செலிபிரிட்டிஸில் த பாய் நெக்ஸ்ட் டோர் ஃபீலை ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி சீரியலில் நடிக்கும் போதும் சரி, இப்போது சினிமாவில் அப்கமிங் ஸ்டாராக தொடர்ந்து ஹிட் மூவிஸை கொடுத்துட்ருக்க ஆக்டர் கவினோட மேரேஜ் நாளைக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு ஆல்ரெடி நியூஸில் நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் கவினோட மேரேஜ் ரிலேட்டடாக எந்த வீடியோஸோ ஃபோட்டோஸோ ரிவீல் ஆகாமல் ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க போல். நாளைக்கு மேரேஜ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன், ப்ரீ வெட்டிங் ரிச்சுவல்ஸ்னு ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க சைடில் இருந்தும் கூட இப்போ வரைக்கும் எந்த ஃபோட்டோஸுமே வெளியில் வரல. மேரேஜுக்கு முன்னாடி கவினும் மோனிகாவும் வெளியில் அவுட்டிங் போகும்போது எடுத்த ஒரு பூமரங் வீடியோ தான் இப்போ மோனிகாவோட ஃப்ரெண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது மேபி மேரேஜ் ஷாப்பிங்காக போகும்போது எடுத்த வீடியோவை கூட இருக்கலாம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் டிவியில் கணக்காணும் காலங்கள் சீரியல் மூலமாக என்ட்ரி கொடுத்த கவின் 2012 டெலிகாஸ்ட் ஆன சரவணன் மீனாட்சியில் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனார். ரொம்பவே யதார்த்தமான ஆக்டிங்னாலையும் ஃபன்னான ஆட்டிடியூட்னாலையும் கவினுக்கு சரவணன் மீனாட்சி சீரியலுக்கு அப்புறமா நிறைய ஃபேன் பேஸ் இருந்தாங்கன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து 2019 பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா கவினுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். பிக் பாஸ்க்கு அப்புறமா 2021 ரிலீஸ் ஆன லிஃப்ட் மூவி கவினுக்கு ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. லிஃப்ட் மூவிக்கு அப்புறமா இந்த இயர் ரிலீஸ் ஆன டாடா மூவி கவினோட கரியர் சேஞ்சிங் மூமெண்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டாடா மூவி கவினுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ ஒரு 2 மூவிஸ்லையுமே கவின் நடிச்சிட்டு இருக்காரு. டாடாவோட ஒரு பெரிய சக்ஸஸ்னால இனிமேல் வரப்போகிற கவினோட அடுத்தடுத்த படங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம். இப்படி தன்னோட கரியரில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த கவினுக்கு மேரேஜ் அப்படிங்கிற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுமே கண்டிப்பாக அது ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் கவின் தரப்புல இருந்து கவினுக்கும் அவரோட லாங் டைம் கேர்ள் ஃப்ரெண்டான மோனிகாவுக்கும் மேரேஜ் அண்ட் அவங்களோட கல்யாணம் 2 பேரோட பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸோட ரொம்பவே க்ளோஸ் சர்க்கிள்ஸோட ப்ரெசன்ஸோட மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆகஸ்ட் 20th, அதாவது நாளைக்கு மேரேஜ் அப்படிங்கிறதால இப்போவாச்சும் கவின் தன்னோட மேரேஜ் பற்றி ஏதாச்சும் ஷேர் பண்ணுவார் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே கவின் எந்த இடத்துலையுமே தன்னோட மேரேஜ் பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாமல் தான் இருக்காரு. மேபி நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஃபிஷியலாக கவின் அவரோட ஒய்ஃபை நம்ம எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.